38 தொகுதிகளை பாஜக கேட்பதாக கூறப்படுகிறது அதிமுகவிடம். இது தொடர்பான நேரலையை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். ஸ்ரீராம், அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாஜக 2021 தேர்தலில் அவர்கள் 20 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்ட நிலையில இந்த முறை 38 தொகுதிகளில் கேட்பதாக தகவல் சொல்லப்படுது. அதாவது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி என்ற விதத்தில் 38 தொகுதிகளை பாஜக கேட்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒதுக்குவதற்கு 25 இடங்களை ஒதுக்குவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இதற்கிடையில் தான் பியூஷ் கோயல் நாளை தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார். இந்த நிலையில் எந்த எண்ணிக்கை அதில் முடிவாகும் என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது இந்த கூட்டணிக்காக அந்த ஒதுக்கப்படக்கூடிய அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை என்பதும் அதிமுக பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்ன என்பதற்கான ஒரு முக்கியமான நம்பராக பார்க்கப்படும் நிலையில் அது சார்ந்த முக்கியத்துவம் என்பது அதிகமாக இருந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வேல்முருகன், 38 தொகுதிகளை பாஜக கேட்கிறது, அதிமுக குறைவான தொகுதிகளை ஒதுக்குவதற்கு முன்வருகிறது. எந்த எண்ணிக்கையில முடிவாவதற்கு வாய்ப்புள்ளது? அப்படியே குறிப்பாக அதிமுக பாஜக இடையே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. பியூஷ் கோயல் அவர்கள் வருகின்ற பொழுது பல்வேறு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தனியார் நட்சத்திர விடுதியில முதற்கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே தொடங்கிய நிலையில தொடர்ச்சியாக தற்போது கிட்டத்தட்ட ஒரு 38 தொகுதிகளை பாஜக எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில அதிமுகவிடம் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வர்றாங்க. ஆனா அதிமுகவினுடைய தரப்பில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு எப்பொழுதுமே அவர் தொகுதி வாரியாக யார் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எவ்வளவு சதவீதம் வாக்குகள் வைத்திருக்கிறீர்கள், கடந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள் உள்ளிட்ட பல டீடைல்ஸோட அந்த டேட்டாவுடைய அடிப்படையில் தான் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறத பேசுவதற்கே அமர்வார். அந்த வகையில அவர் தற்பொழுது 25 தொகுதிகள் வரை குறிப்பாக பாஜகவிற்கு வழங்க முன் வந்திருப்பதாக அதிமுகவினுடைய தரப்புல அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனால் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் 38 தொகுதிகளை குறைந்தபட்சம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில தற்போது பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. குறிப்பா 2021 20 தொகுதிகள்ல பெற்றிருக்கக்கூடிய பாஜக 4 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு கூடுதலாக தொகுதிகளை பெறக்கூடிய பட்சத்துல அதிகமான வெற்றிகளை பெற முடியும் அப்படின்னு பாஜக நம்புகிறது. அந்த வகையில 30 தொகுதிகள் வரை இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது குறிப்பாக நாளை பியூஷ் கோயல் வருகின்ற பொழுது அதிகாரப்பூர்வமாக ஒரு 30 தொகுதிகள் வரை பாஜக அதிமுக கூட்டணியில பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையில அதிமுக வெற்றி பெறக்கூடிய நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது வெறும் எண்ணிக்கையாக மட்டும் இருக்காது, எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் முடிவு செய்துவிட்டு அதன் அடிப்படையில் தான் அவர்கள் கோரிக்கை வைக்கும் தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால இந்த இறுதி முடிவு எட்டுவது ரொம்ப தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அல்லது முன்கூட்டியே முடிய வாய்ப்பு இருக்குமா? தாமதம் என்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை சென்ற பிறகுதான் இது அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. பட் தொகுதி எங்களுக்கு இந்தந்த தொகுதிகள் வேண்டும், நீங்க கொடுக்கிற நம்பர்ஸ்ல இந்தந்த தொகுதிகள் எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே வழக்கமா கொடுக்கறது தான். பட் பாஜக அதிமுக டாக்ஸ்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பாஜக கேட்கக்கூடிய நம்பர்ஸ் தான். பாஜக கடந்த முறை 20 சீட் அக்செப்ட் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்களோட ஓட் ஷேர் 3.5% இருந்தது. அதை வச்சுதான் அன்னைக்கு அலாட் பண்ணாங்க. ஆனா இப்ப பாஜக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2024 ஆண்டு தேர்தலில் 18% எங்க கூட்டணி, 11% நாங்க எடுத்திருக்கோம். ஸோ அந்த பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா எங்களுக்கு சீட்ஸ் கொடுங்கன்னு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்கள் பாஜக, அமமுக மற்றும் என்டிஏவோட பிளாக்குக்கு 50 தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்கன்னு பாஜக கேட்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கிறது. அதை அதிமுக எப்படி பார்க்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதிமுக ஏற்கனவே 17 இல்ல 18 இடங்கள் பாமகவுக்கு கொடுக்க போறாங்க. அதை மீறி இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதிமுக கிட்டத்தட்ட 170 இடங்கள்லயாவது நிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பாஜக கேட்கின்ற நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க 170 நிக்க முடியுமா, இல்ல 160, 165 திமுக போன்று அவங்களும் ஒரு 160, 165க்கு வரணுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் பாஜக இந்த முறை அவங்க அந்த பார்கெயின் கொஞ்சம்
ஹார்டா பண்ணணுங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து 11% வாக்குகள் இருக்கும்போது அதுக்கேற்ற அந்த ப்ரொபோர்ஷனேட் தான் எங்களுக்கு சீட்ஸ் கொடுக்கணும்னு அதிமுக கிட்ட கேட்கறாங்க. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசுவாங்க. அதன் பிறகு பிரதமர் வந்து போன பிறகு இன்னொரு ரவுண்ட் இருக்கும். ஒரு ரவுண்ட்ல முடியாது, 2-3 ரவுண்ட்ல இதை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி திரு சிவபிரியன், உங்களுடைய கருத்துக்களுக்கு. தொடர்ந்து சார்ந்த தன்னுடைய பகுப்பாய்வை வழங்குவதற்காக திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்தந்த தொகுதிகளில் போட்டியிடணும் என்ற அந்த முடிவுல பாஜக இருக்காங்க. அதே மாதிரி கூட்டணி ஆட்சி என்ற அந்த கோரிக்கை வலுவாக அதிமுக கூட்டணியில ஒழிக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. அதனால அதிக தொகுதிகளில் போட்டியிடணும்னு அதிமுகவும் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கிடையில இந்த தொகுதி பங்கீட்டை எப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜகவுடன் இந்த 38 தொகுதிகள் கோரிக்கை எப்படி அதிமுக பார்க்கும்? பாஜக தங்கள் பலத்துக்குரிய இடங்களை பெருநங்கள்ல உறுதியா இருக்கிறாங்க. 11.4 விழுக்காடு வாக்குகளை பாஜக மக்களவை தேர்தலில் பெற்றிருந்தாங்க. அதிமுக 20 விழுக்காடு வாக்குகளை மக்களவையில பெற்றிருந்தாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில அவங்களுடைய வாதம் என்னன்னா, இது சட்டமன்றம் வேறு பாராளுமன்றம் வேறு, நீங்க சட்டமன்ற இதுபடிதான் தொகுதி பங்கீடு வேணுங்கிறது அதிமுகவின் வாதம். ஆனா பாஜகவுல வந்து அண்ணாமலை போன்ற ஒரு தரப்பினரோட வாதம் என்னன்னா, ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு, ஒற்றை தலைமை ஆன பிறகு அதிமுக பலகீனம் அடைஞ்சிருக்குது. குறிப்பா பாராளுமன்றம் சட்டமன்றம் என்று பேசினாலும் கூட பிரதமர் வேட்பாளர் இல்லாத சீமான் கட்சியின் வேட்பாளரை விட கீழாக புதுச்சேரி, தமிழ்நாட்டை தாண்டி புதுச்சேரி, கன்னியாகுமரி மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் அதிமுக கீழே போயிருக்கிறது. தென் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் 10 வேட்பாளர்கள் விட அதிமுகவின் 7 வேட்பாளர்கள் 30,000 வாக்குகள் குறைவாகவே பெற்றுள்ளார்கள். எனவே அதிமுகவும் பலகீனம் அடைந்துள்ளது, பலம் இழந்துள்ளது. பாஜக பலம் அடைந்துள்ளது. விளவங்கோட்டில் 2வது இடத்தை பாஜக தான் கைப்பற்றியுள்ளது. எனவே 2021 பாணி தொகுதி பங்கீடு செல்லாது. அப்படி ஒரு குறைவான இடங்களை பாஜகவிற்கு கொடுத்தால் பாஜக மூலமாக 3-4 விழுக்காடு வாக்குகள் தான் வரும். மீதி 8 விழுக்காடுகள் வாக்கு வராது என்று தேர்தலுக்கு முன்பே பாஜகவால் அதோட ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி குறைவா இருக்கும் என்று ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். எனவே மக்களவையில் எடுத்த வாக்குக்கு இணையான சீட்டுகளும் வேண்டும். அதேபோல் இந்துத்துவ கருத்துக்களை முன்வைத்து களத்தை காண வேண்டும் என்பதுதான் டெல்லி பாஜகவின் எண்ணம், நோக்கம். இதுல வரக்கூடிய எண்ணிக்கைகள் வந்து எந்த அளவுக்கு சரி என்பது அந்த பேச்சுவார்த்தை முடிந்து வரும்போதுதான் தெரியும். ஒன்று மட்டும் உறுதி, மக்களவை தேர்தலில் 6 இடங்களை தான் தருவேன் என்று எடப்பாடி பழனிசாமி ஐயா கூறிய போது 12க்கு குறைவில்லாமல் கூட்டணி இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் கூறினார்கள். இப்பொழுது அண்ணாமலை எடுத்து அவர் ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் பாஜகவை நிலைநாட்டியுள்ள வாக்கிற்கு இணையான சீட்டுகள் வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமியும் வெரி டஃப் பார்கெய்னர். எனவே மிக கடுமையான சீட்டு பேரம் பாஜகவிற்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இடையில் இருக்கும் என்றே கருதுகிறேன். முன்பு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இதில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது கூட்டணி முறிந்தது. மக்களவையில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது கூட்டணி முறிந்தது. ஆனால் நயினார் நாகேந்திரன் கூட்டணியை முறிக்க விரும்பாதனால்தான் இப்பொழுது இது தொடர்பாக அவர் எதையும் பேசாமல் அமைதி காக்கிறார். இந்த கூட்டணி முறியாது. ஆனால் சீட்டு தகராறில் மிக கடுமையான பேரம் தொடர்ந்து இருக்கும் என்றே கருதுகிறேன். கருத்து பகிர்விற்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.